விசித்ரா. ஆரோமலை கதையை கேட்டபோது எப்படி இருந்தது? ஆரோமலை கதையை கேட்டோன்னே ரொம்ப எப்படி சொல்றது? நானா சார் நான் டிராகனுக்கு முன்னாடியே ஆரோமலை கதை கேட்டேன். அப்படியா? ஆமா சார். ஃபர்ஸ்ட்டு முடிவு ஓகே பண்ணது ஆரோமலை தான். ஓ! ஸோ வித்தின் ஒரு 1 வீக் பிஃபோர். இப்ப இன்னைக்கு டிராகன்னா 1 வீக் பிஃபோர். சாரங்க பொறுத்த வரைக்கும் டிராகனை பார்த்துட்டு உங்களை ஒப்பந்தம் பண்ணாங்க. கிடையாது. ஓ! அவர் யூடியூப்பை பார்த்துட்டு புக் யூடியூப் பண்ணவர். பார்த்துட்டு. அருமை. ஸோ அப்படி இது பண்ணது. ம். நாங்க பாதி படம் எடுத்துட்ட பிறகு தான் டிராகன் ரிலீஸ் ஆகுது. அருமை. பாதி படம் நாங்க எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்ட எடுத்துட்டோம். டிராகன் ரிலீஸ் ஆகுது. பயங்கர வரவேற்பா இருந்தது. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் அது என்னன்னு தெரியல. சாரங்கு வந்து என்னன்னா, நான் வந்து எப்பவுமே நம்புவேன் சார். எனக்கு என்னன்னா, யாரா இருந்தாலும் பேசி நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம். பேசி அவங்கள நம்ம வழி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அதை எனக்கு வேற ஒருத்தரை பார்த்து நம்பிக்கை வந்தது சாரங் கிட்ட தான். நான் உண்மையா சார் இதே மாதிரி ஒரு மீட்டிங் போய் உட்கார்றோம். போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஹர்ஷத் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி என்னோட கேரக்டர் சொன்னார். ஒரு 20 மினிட்ஸ் சொன்னார். சொல்லிட்டோம் நான் எவ்வளோ பெரிய கதை எதுவாக இருந்தாலுமே எனக்கு ஏன்னா அந்த டைமில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் யோசிச்சுட்டு என்னன்னு பார்த்துட்டு ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சார் சொல்லிட்டு நான் வந்துடுவேன். யாராக இருந்தாலும் இதுதான். அவர் என்ன பண்ணி மாயம் பண்ணி மந்திரம் பண்ணி என்ன மயக்கினாருன்னு தெரில. அவர் சொன்னார் ஓகே நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ட்டு. எனக்கே ஷாக்கு. வெளியே வந்துட்டு ஏன்டா இப்போ நீ சொன்ன பண்ணுறேன்னு, நீ பாட்டு பண்ணுறேன்ட்டியடா, அவங்க பாட்டு வேலையை ஆரம்பிச்சிருவாங்களேடா, அடுத்ததெல்லாம் யோசிக்கணுமேடா நானே எனக்குள்ளே கேட்குறேன். ஆனால் அது என்னவோ தெரியல. ஏன்னா அதில் வந்து அந்த ஸ்கூலு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ ஸ்கூல்லையும் வருவீங்க, காலேஜ்லேயும் வருவீங்க, ப்ரெசன்ட்லேயும் வருவீங்க. எனக்கு என்ன அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ சந்தானா சார், விவேக் சார்லாம் ஒரு ஹீரோ கூட ஃப்ரெண்டாக சுற்றி காமெடி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்த்து நம்ம அவ்வளோ சிரிச்சிருக்கோம். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வரணுன்றது தான் நமக்கு ஒன் டைம் எய்மே அதான். இப்போ நம்ம ஆசைப்பட்டது நமக்கு நடக்குதே, ஜாலியாக பண்ணுவோமே. அது பெரிய ஹீரோ ஏன்னா நிறைய பேர் என்னை வந்து அந்த டைமில் டிராகன் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் வந்து என்னங்க நீங்கள் டிராகன் படம் பண்ணிட்டீங்க, இப்போ போய் இந்த படம் பண்ணுறீங்க, இப்போ போய் இந்த படம் பண்ணுறீங்க நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸே என்னை வந்து பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் டிராகன் பண்ணிட்டீங்க, இது நீங்கள் அடுத்து பெரிய பெரிய ஹீரோ பெரிய ஸ்டார்ஸோட பண்ணணும். அப்போ நான் சொன்னேன் பெரிய ஸ்டார்ஸ் என்ன கூப்பிடணுமே, கூப்பிட்டா தானே நான் போய் பண்ணுறது. என்ன இவங்க தான் கூப்பிட்றாங்கன்னா இவங்க தான் எனக்கு பெரிய ஸ்டார், அவ்வளோதான். யார் நம்மளை கூப்பிட்றாங்களோ அவங்க தான் நமக்கு ஸ்டாரு. அவங்க கூப்பிட்டாங்க, சரி அப்போ போய் அதை ஜாலியாக பண்ணுவோம். எனக்கு என்ன நான் என்ன நம்புறேன்னா சார், பெரிய ஸ்டாரு பெரிய இதுன்றது அது பிஸ்னஸாக பார்க்கும்போது அது. பட் மற்றபடி நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னா அது பண்ணிடணும். எனக்கு அது இப்போ இல்லை, எப்போவுமே அப்படிதான். நான் இப்போ பண்ணுற படங்களுமே அப்படிதான். அது ஒரு 1000 பேர் நோவே சொன்னாலும் எனக்கு அதில் பிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருந்தால் போதும், நான் அது பண்ணிடுவேன். அருமை. அது எனக்கே தெரியும் பண்ணும்போதே இது நமக்கு ரிவ்யூ நெகட்டிவாக தான் வரப்போகுது அப்படின்னாலுமே எனக்கு அது அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது ஜாலியாகுது. அப்போ நான் அதை பண்ண போகிறேன். அப்படி தான் ஆரம்பத்தில் நிறைய பேர் என்னை கேட்கும்போது ஏன் இது போய் பண்ணுறீங்க, இல்லைங்க ஸ்கூல் பையனாக வரேன், காலேஜ் பையனாக வரேன், இதுவாக வரேன், போயிட்டு இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இவ்வளோ டைமென்ஷன் இருக்குது. இன்னொன்று இப்போ எனக்கு ஒரு 26-27 வயசு ஆகுது. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னால் இதை பண்ண முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. இப்போ இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சாரால் 3 படத்தில் ஒரு ரோல் பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ணவே முடியாது. சினிமான்றது வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஒரு வீடியோ மாதிரி தானே. நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது அப்பா அப்போவே வயசு இருக்கும்போது நான் ஆறாமலேன்னு ஒன்று பண்ணிட்டப்பா ஸ்கூல் பையனா அப்படின்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ல, அதுக்காக நான் பண்ணிக்கிறேன். அந்த ஜோனில் அது பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் அது பட் சாரங் வந்து ரொம்ப ஃப்ரீடம். எனக்கு வந்து இந்த டிராகனுக்கும் இதுக்கும் அப்படியே நேர் அங்கே வந்து எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு, இங்கே நத்திங் இஸ் ஃபிக்ஸ்டு. இங்கே வந்து சீன் இருக்கும், அதில் நம்ம என்ன ஹியூமர் பண்ணுறோமோ நம்ம பண்ணிக்கலாம் ஜாலியாக. அந்த ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அந்த ஒரு இருந்தனால இதையும் என்னால் பேரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது, இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. நீங்கள் ரைட்டராக வந்திருக்கீங்க, டைரக்டராக வந்திருக்கீங்க. ஆமாம் சார். அது இந்த கேரியரில் உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது? அது வந்து என்னென்னா, இப்போ மற்ற கதைகள் கேட்கும்போது கதை எங்கே வீக்காக இருக்குன்றத நம்ம உணர முடியுது சார். கதை கேட்கும் போதே சொல்ல முடியுதா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகணும். என்னென்னா உடனே சொல்ல முடியல, வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லதான் முடியுது. இப்போதைக்கு உடனே சொல்கிறதுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்னொன்று நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டா என்னதான் நம்ம 1-2 படம் பண்ணோம்னாலுமே அவங்க பார்வையில் நம்மளை வந்து சின்ன பையனாக தான் பார்க்குறாங்க. இப்போ தான் சின்ன 2 படம் பண்ணிட்டா இவன் பெரிய இதுவா அப்படின்றதான் பார்க்குறாங்க. பட் அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இப்போ இந்த கோட்டு பக்கம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், இங்கிட்டு இருந்து பார்க்கும்போது எனக்கு அது தப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று எனக்கு அது செட் ஆகுமா? இப்போ நான் ஒரு ஜாலியான பையன், எனக்குன்னு ஒரு ஆம்பியன்ஸ், எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குன்னா நீங்கள் சொல்கிற கதை எனக்கு அந்த வட்டத்துக்குள்ளே வருதான்றது தான் நான் பார்ப்பேன். அந்த கதையவேலாம் நான் பார்க்க மாட்டேன். அது அப்படிதான், எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு அது செட் ஆகுதா, நம்ம அது பண்ணால் நம்ம பார்க்குற ஒரு 4 பேர் நம்மளை ரசிப்பாங்களா, அந்த பாயிண்ட் தான். ஸோ அதனால் அந்த ரைட்டராக நம்ம பண்ணுறதோ, டைரக்டராக நம்ம பிளாக் ஷீப்பில் சில வீடியோஸ் பண்ணது எல்லாமே வந்து
இங்கே உட்காந்து நம்ம கதை கேட்குறோம். ஆனால் அந்த பிஓவியில் அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம உணர முடியுது. இந்த படங்களில் நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இப்போ வாங்கி கொடுத்துருக்கு? சார் நிறைய வாய்ப்புகள் வாங்கி வருது. கொடுக்குது, கொடுத்துட்டே இருக்கு, இன்னமும் வருது சார். அருமை. அது வந்து என்னால் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ம். ஆனால் என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 கால் ஏதாவது வருது அப்படின்னா, ஏய் சூஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் இன்னும் சூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன்? நான் சொன்னேன், நான் ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் ஒரு 6 மாதம் நான் எந்த படமுமே சூஸே பண்ணல. ம். ஆனால் நிறைய கதைகள் வருது, ஆனால் நான் சூஸே பண்ணல. ம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீ எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேற? இல்லை பெருசா கதை அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை, இப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாவில், இப்படிலாம் வந்தால் ஒன்று மறந்துடுவாங்க, நீ அவ்வளோதான் தெரியாமல் போயிடுவ. அந்த ஒரு ஹீட் இருக்கும்போதே டக்குன்னு அடுத்த கதையை சூஸ் பண்ணி அடுத்த இதுன்னு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே அப்படி போயிடணும் அப்படின்னா, அப்போ தான் நீ சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா, சம்பாதிப்பு தான் வேணும்னா நம்ம எவ்வளோ தொழில் இருக்குது, படிச்சிக்கலாம், நம்ம போயிருக்கலாம். இன்றைக்கும் நான் ஒரு ஐடி கம்பெனி போயிருந்தேன்னா எனக்கு ஒரு 80,000 சம்பளம் வரும் சார். நான் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன், எனக்கு அங்கே பிளேஸ்மெண்ட் இருக்குது, 80,000 வந்திருக்கும். உட்காந்தாலும் ஒரு 1.5 லட்சம் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் வேணாம், அது வேணான்ற ஒரு இது இருந்து தான் நம்ம இப்படி ஒன்று வந்தோம். இன்னொன்று சினிமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 8-10 வருஷம்லாம் அமௌண்ட்டே கிடையாது பெருசாக. ஆனால் இன்றைக்கி நம்ம நல்லா பண்ண பிறகு அந்த 8 வருஷத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி நமக்கு ஒரு மணி வருது. இதுதான் சினிமா. ஸோ எனக்கு காசு மெயின் கிடையாது. ஹாப்பியாக நாளைக்கு நான் எப்போவுமே அதான் சார் நினைப்பேன். ஒன்று நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது நம்ம வந்த பாதை சூப்பராக இருக்கணும். கல் முள்ளாக இருக்குது பாரு, இதை தாண்டி வந்து அப்படி இருக்கக்கூடாது. திரும்பி பார்க்கும்போது அந்த லைஃப் சூப்பராக இருக்கணும். அது இப்போ எனக்கு நான் பண்ண டிராகனும் சரி, ஆரோமலையும் சரி, திரும்பி பார்க்கும்போது எனக்கு அழகான ஒரு நல்ல ஒரு மெமரிஸை எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கொடுக்கும். 4 படம் தான் பண்ணாலும் நறுக்குன்னு இருக்க படமாக பண்ணிட்டு போயிடணும். அதனால் எனக்கு இந்த நிறைய படம் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள், என்ன டச் பண்ணுற மாதிரியான கதைகள் வந்தால் நான் பண்ணுவேன்றதுக்காக தான் நான் அந்த டைம் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை நீ பண்ணி தான் அவன் நிறைய பண்ணணும் அப்படின்னாங்க. பட் ஆனால் நான் நிறைய கதைகள் கேட்குறேன். பட் என்னென்னா இப்போ வந்து எனக்கு சினிமா செம்ம ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோம், கதைகள்லாம் கேட்கணும், எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்கணும். உங்கள் ஷோஸ்லாம் நான் பல தடவை பார்த்துருக்கேன் சார். 4-5 வருஷம் முன்னாடி இருக்க வீடியோலாம் எனக்கு ரெக்கமெண்டில் வரும். ரெக்கமெண்டில் வந்து உட்காந்து பார்த்து, நீங்கள் ஆர்ஜே பாலாஜி சாரோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க, கேஸ் ரவிக்குமார் சார், இன்னும் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஆசையே என்னென்னா, இங்கே வந்து சித்ரா சாரை பார்க்கணுன்றதை தாண்டி இதில் சாய் இருக்கான்னு பார்க்கணுன்றது தான் என்னுடைய பயங்கர ஆசையே. சாய் வித்து சித்ரான்னு போட்டுறாரு, இதில் உண்மையாலே சாய் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டேன் சார். இது ஒரு ஒன் ஆஃப் த எனக்கு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம அடையும் போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே சொன்னால் இதெல்லாம் ஒரு ட்ரீமான்னு கேட்பாங்க. வெளியே இருந்து பார்க்குறவங்களும் அது விளையாட்டாக இருக்கும். அது இப்படி தான் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குன்னா ஒரு 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க, பார்க்குறவங்களுக்கு அது விளையாட்டு. ஆனால் விளையாடுற 11 பேருக்கும் அது சீரியஸ். அந்த மாதிரியான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன் சார். எனக்கு வந்து இது நான் ஜாலியாக பண்ணணும், அதே டைமில் எனக்கு பிடிச்சதை பண்ணணும். மற்றவங்க சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படிலாம் நம்ம பண்ணுறக்கூடாது. நம்ம கம்மி படம் பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல படங்களாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் கதைகள்லாம் அப்படியே கேட்டுட்ருக்கேன் சார். இந்த சினிமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விட்ட மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்துக்கு ஒரு பக்கம் இயக்கம், கதை வசனம், நடிப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விட்டுருக்கு. உங்கள் நண்பர் அப்படின்ற முறையில் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் வந்து அதான் இப்போ எனக்கு ஒரு 8-10 வருஷம் ஒரு ஜேர்னி இருக்குன்னா, அவருக்கு ஒரு 15 வருஷம் ஜேர்னி இருக்குது சார். அவர் வந்து நமக்கெல்லாம் சீனியர் அவர். ஸோ அவரோட இப்போ நானாவது வந்து எனக்கு சென்னையிலே நான் இருந்து சென்னையில் தேடி இது பண்ணி, அவங்களாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே ஒரு நண்பர்கள் பட்டாளத்தை உருவாக்கி, நான் ஒரு 5 சேனல்னால் அவர் ஒரு 10 சேனலில் தேடி இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பயங்கரமாக இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்த டைம்லேயும் அவர் கஷ்டப்பட்டு பண்ணனால தான் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜில் அவருக்கு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு, மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ அவருக்குமே வந்து நடிக்கணும், அதான் நான் இந்த எழுதுறது, இந்த நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது காலத்தின் கட்டாயத்தால் டைரக்ஷனும் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஒன்று வந்தனால இப்போ டைரக்ஷன் பண்ணி ஒன்று பண்ணுறாரு. அது வந்து ஏன்னா நாங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். 2019-20லேயே வந்து நாங்கள் எங்கேயாவது தங்க போகும்போது, ஷூட்டுக்கெலாம் போகும்போதுனா நைட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இந்த வானத்தை பார்த்து, டே அர்ஷத்து ஒரு நாள் நம்ம படம்லாம் பண்ணணும்டா, அப்போ நீ வருவல என் கூட இருப்பல அப்படின்னு அவர் கேட்பாரு. நீங்கள் படம் பண்ணும்போது நான் இல்லாமலா, கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் நிறைய பேசி சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து விளையாட்டாக தான் இருந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அது இன்றைக்கி நடக்குதுன்னும் போது, நம்ம ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம நடக்குதுன்னும் போது அதோடைய ஒரு மகிழ்ச்சி வந்து அதுக்கு வந்து எல்லையே இல்லை. அதுதான் இப்போது அந்த எறால தான் இப்போ நாங்கள் இருக்கோம். ஸோ இப்போ இது எது எங்களுக்கு கொடுக்குதுன்னா, இது கிடச்சிருச்சேன்னு சொல்லி இதை நீங்கள் சந்தோஷமாக அப்படியே விட்டுறக்கூடாது. இதை இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் இப்போ தான் பண்ணணுன்ற ஒரு ஒரு பயத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் அது கொடுக்குது சார். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி, படங்கள் பண்ணணும் அப்படின்றது.
அது இன்னைக்கு நடக்குதுன்னும் போது ரொம்ப ஹாப்பி. மக்கள் மாதிரியே நானும் படம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதுக்கடுத்து அவர் இன்னும் நிறைய படம் ஹீரோவா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நானும் எத்தனையோ படம் பண்ணுறேன். அத்தனை படங்களை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு இந்த சித்துவினுடைய படத்துக்கு இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா கணேஷே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. சார் அதான் எங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றது? ஆஹா! இவரு வேற போய் எல்லா இடத்துலயும் சொல்லி இது ரொம்ப ஹைப் வேற அதிகமாகுது. ஹைப் ஆனாலே மக்கள் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் பல படங்கள்ல. அது வேற அதிகமாகுது. நாங்க எங்க ஆஃபீஸ்க்குள்ளலாம் பேசிப்போம். பட் ஆனா வந்து அது ஐசரி சாருக்கே எங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கை. அவரு வந்து ஏதோ சின்ன பசங்க இவனுங்க என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு நினைக்காம, கூப்ட்டு ஒரு ஸ்கேல் ஒரு பட்ஜெட்ல இப்படி வேணும். நாங்க இத்தன பேர் கேட்டா, இத்தன இது வேணும். இந்த ஆர்டிஸ்ட் வேணும், இந்த டெக்னீஷியன் வேணும்ன்றதுக்கு எந்த மறுப்புமே இல்லாம கேட்கறது நம்ம கேட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடியே அது நமக்கு ஆஃபீஸ் வந்துரும். அந்த மாரி ஒரு மேட்டர்ல நமக்கு அத செஞ்சு குடுத்து, உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த நம்பிக்கைய வந்து நம்ம காப்பாத்தணுன்ற பொறுப்பு இன்னும் நமக்கு பயங்கரமா இருக்கு. அத தாண்டி மக்கள் அவங்க தான் நமக்கு இந்த இடத்த குடுத்தது. அ அவங்க வந்து தப்பான ஒரு ஆள்ட்ட நம்ம குடுத்துட்டோமே நெனைக்காத அளவுக்கு நம்ம ஒண்ணு பண்ணிறணும். அப்படின்ற பொறுப்பும், பயமும் அதிகமாயிருக்கு சார். அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட்ல உங்களுடைய பங்களிப்பு இருக்கா? ஆமா சார். ஏன்னா நாங்க வந்து ஆப்வியஸா நாங்க ஒரு 5 வருஷம் முன்னாடியே வச்சிருந்த ஐடியா சார் அது. ம். அது வந்து அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். ம். அத வச்சு தான் அது பண்ணியிருக்கோம். நாங்க அந்த டைம்ல பிளாக் ஷீப்ல இருக்கும்போதே நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். ம். அதுக்கப்புறம் அத வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்க விளாக்ஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். ம். இது கொஞ்சம் நமக்கு ஒண்ணு அடுத்த கட்டம்னு ஒண்ணு வரும்போது, அந்த மேட்டர எடுத்து நாங்க திருப்பி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ஒண்ணு பண்ணோம். அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸா தான் நான் டோட்டலா அந்த இதுல இல்ல, ஸ்கிரிப்டிங் டீம்ல. அதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ற வரைக்கும் நாங்க இருந்தோம். பட் ஃபைனல் டுவர்ட்ஸ் த ஷூட்டுக்காக வரும்போது, நான் வேற ஒரு இதுல போயிட்டனால, மூவி டீம் அத பார்த்துக்கிட்டாங்க. பட் நாங்க நம்மளோட டீமோட ஒரு இன்புட் அதுல இருக்கு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் விளாக் ஷூட்டிங் நடக்குதா ஆமா. உங்களுது? ஆமா சார். ஏன்னா, நாங்க அதான் அதுக்கேத்த மாரி ஷெட்யூலே போட்டுப்போம் சார் பயங்கரமா. 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி நம்ம விளாக் ஷூட். 9ஆம் தேதி ஒரு நாள் பிரேக். 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்கு படம் ஷூட். திருப்பி ஒரு நாள் பிரேக்கு. இந்த இடத்துல விளாக் ஷூட். ஓ! ஏன்னா, இப்பயே போட்டு ஒரு 3 நாங்க இப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு எப்பவுமே நாங்க அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு எப்பவுமே பேக்கப் வச்சுப்போம். ம். இப்ப மக்கள் இப்போ திடீர்னு நாங்க சைனால இருக்கோம் மாரி வீடியோ இன்னைக்கு அப்லோட் ஆயிட்டு இருக்கோம். இங்க நான் சிந்தாரிப்பேட்ல சுத்திட்டு இருப்பேன். மக்களே என்னங்க சைனாலேருந்து சிந்தாரிப்பேட்டை வந்திருக்கீங்க? இப்ப வர முடியாது இல்லைங்க. அப்ப இது முன்னாடியே எடுத்துக்கங்க. அப்படின்னு சொல்லிருவோம். ஸோ அந்த இது ஒண்ணு இருக்கும். வியட்நாம்ல இருந்தா இங்க டக்குன்னு வியாசர்பாடில இருப்போம். இப்படி ஒரு இதுவா தான் அது இருக்கும். நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கு ஷெட்யூல் பண்ணிருவோம். இப்ப படம் ஷூட்டும் இது நாங்க யூசுவல் டைம்லயே படம் ஷூட்ன்றனால இல்ல. யூசுவல் டைம்லயே இப்படிதான். படம் ஷூட் இப்ப போறனால அதுக்கேத்த மாரி இப்போ ஏன்னா அது நம்ம ஒருத்தர சார்ந்து கிடையாது. மத்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் இதெல்லாம் செட்டு, லொகேஷன் இதெல்லாம் இந்த கவர்ன்மெண்ட் லீவ்ஸ் இதெல்லாம் அதுல வரனால, அதுக்கேத்த மாரி அத பிரிச்சு போட்டு தான் போயிட்டு இருக்கோம் சார். இப்போதைக்கு இருக்கு. இதுவும் பாதிப்பு. ஏன்னா, நம்ம எங்கிருந்து வந்தோம்ன்றது என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் நமக்கு அதாவது ஆரம்ப புள்ளி. ஆமா. இவங்க யாருமே இல்லாதபோது இதுதான் நமக்கு கை குடுத்தது. இத நம்ம இப்ப கைவிட்டு போயிடக்கூடாது. என்னைக்குமே இது நமக்கு ஒண்ணு இருக்கணும். அப்படின்ற மாரி இதுக்கு என்னைக்குமே ஒரு ரெஸ்பெக்ட், இதுக்கு என்னைக்குமே ஒரு டைம் நாங்க குடுப்போம். அது எந்த நிலைமைக்கு போனாலும் சரி. உங்களுடைய மகிழ்ச்சி, வருத்தம் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லுங்க? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இன்னைக்கு ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு என்ன சார் நம்ம இங்க இருக்கோமா, இந்நேரம் என் வீட்ல அவனுங்க விளையாடிட்டு இருப்பானுங்க. ஆ. நான் வரனோ இல்லையோ, அவனுங்களுக்கு அது தேவையில்ல. என் வீட்டுக்கு அவனுங்க போயிடுவானுங்க. போயிட்டு அவனுங்க வீடு மாரி எடுத்து போட்டு சாப்பிடுறது, விட்டு போட்டு பெட்டெல்லாம் கழிச்சு போட்டு போயிடுவானுங்க. நைட்டு போய் நான் அத சரி பண்ணி தூங்கணும். ஸோ என் ஸ்கூல் நான் எனக்கு வந்து நான் மோஸ்ட்டா எங்க அப்பா கிட்ட இருந்து தான் சார் நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து எங்க அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ பயங்கரமா வேல்யூ பண்ணுவாரு. ஓ! அவருக்கு என்ன இருக்கோ இல்லையோ, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துடணும். அருமை. ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம். ஏன்னா எங்க அப்பாவோட ரொம்ப ஸ்ட்ரக்லிங் ஸ்டேஜஸ்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவ். நம்ம இந்த படத்தெல்லாம் பார்ப்போம்ல சார், இந்த இப்போ 50 வயசு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி ஏதாவது ஒண்ணு மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, டீ குடிப்பாங்க. அது உண்மையாலே இப்ப எங்க அப்பா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. 50 வயசுல ஃப்ரெண்ட் வந்து "ஏய் மச்சான் வாடா" அப்படின்னு. "மச்சானா? ஏய் இருடா மாமா வரேன்" அப்படின்னு. "டேய் 52 வயசாவது மாமா வரேன்னு பேசிட்டு இருக்கீங்க." இப்படி ஒரு இது. ஸோ அவங்கலாம் வந்து 30, 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அருமை. நாங்க அதனால எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த டைம்ல இருந்தே எங்க அப்பா வந்து என்ன திட்டிட்டு கூட இருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு, இங்க எனக்கு அடி விழுந்துட்டு இருக்கும். அவனுங்க அங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. இப்படி ஒரு மேட்டர் தான். ஸோ அதனால அங்கருந்து அது கத்துக்கிட்டதோ என்னவோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்பவுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. சொந்தக்காரங்க, அம்மா, அப்பாலாம் தாண்டின ஒரு உறவு இது. ஸோ அப்படின்றனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்கூல் டைம்லயே ஏன்னா இந்த சொன்னேன்ல சார், காலேஜ்ல வந்து எனக்கு டோட்டலாவே இந்த கோல நோக்கி ஓடணுன்ற இந்த பர்ஸ்யூ இருந்தனால, காலேஜ்ல எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ எனக்கு ஸ்கூல் லைஃப்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும், லைஃப் லாங் வரைக்குமே அவங்க தான். ஆல்மோஸ்ட் ஒரு 16 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அதுல ஒரு 4, 5 பேர் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராகுல், யோகி, கௌதம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்த்தி, ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹர்ஷத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன?
என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து நான் 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 நினைக்கிறது சொல்கிறேன் சார். மற்றவங்க அதுதான். அதுதானா? என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறது வந்து சார், நீங்கள் எப்படிப்பட்ட நெகட்டிவ் சிச்சுவேஷனில் என்ன தள்ளினாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் நான் தேடுவேன் சார். அருமை. நீங்கள் எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷனை இது நடந்துச்சு, சரி இப்போ இதில் என்ன பண்ணலாம், இதுதான் இருக்குது, சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத என் மைண்டை நான் அது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், இதுதான் இல்லை, இது இல்லைனாலும் வாழலாம், ஐயோ இது இல்லையே, இது இல்லைனாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவை நோக்கி என் மைண்ட் என்றைக்குமே ஓடும். அது என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன் சார். உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க. நம்மளால ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்க, அதுதான் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேட்டர் நான் சொன்னேன் ஆமா. சார். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று கலாச்சா 4 பேர் சிரிக்கிறாங்கன்னும் போது அது எனக்கு ஃபீலிங் புதுசாக இருந்தது. ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு பிடிச்ச பைக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருன்னா ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் இது ஒரு எமோஷன். இதை தாண்டி நம்ம ஒரு காமெடியோ ஒரு கவுண்டரோ கலாயோ பண்ணும்போது நம்மளால ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கன்னும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் எனக்கு பயங்கரமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கணும். ஸோ லைஃப் லாங் நம்ம மக்களை இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்கள என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணுன்றதான் நான் அப்போ ஃபிக்ஸ் பண்ணேன். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இப்பயும் என்னோட மோட்டிவ் அதுதான். ஸோ எனக்கு அது ஒரு காமெடியன் தான் இல்லை ஒரு ஹீரோ தான் அப்படின்றது இல்லை. வில்லன் கேரக்டராக இருந்தாலும் அதில் என்னால் ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா நான் அதை பண்ண தயார். ஸோ என்டர்டெயின்மெண்ட் தான் என்னுடைய டாப் ப்ரையாரிட்டி. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னவா இருந்தாலும் அதை நோக்கி நான் போக ரெடி சார். உங்களுடைய கனவு கதாநாயகனா விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் அடியெடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப வருத்தமாக இருக்கு சார். ஏன்னா அவர் இப்போ தான் வேற ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அவரு சொல்லிட்டார் ஈஸியாக, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர அழுகையாக வருது. இப்போ ஏன்னா இப்போ எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காரு சார், எம்ஜிஆர் வந்து அந்த டைமில் வந்து பெரிய ஸ்டாராக இருந்தார், அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் கிரேஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அதை எங்களால் விட்னஸ் பண்ண முடியல. அதை வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதுக்கு கதைகளாக கேட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் நாங்கள் வந்து என்னோட ஜென்ரேஷன் வந்து அதை கதைகளாக கேட்டிருக்கோம். அப்போல்லாம் யோசிப்பாங்க, என்ன இது உண்மையா இல்லை அப்பா அடிச்சு விட்றாரா, இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இப்போ வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு இடத்துக்கு வராருன்னும் போது இல்லை அவர் பேர் சொன்னாலே ஒரு கர்ஜனை மாதிரி ஒன்று இருக்குன்னும் போது அதை விட்னஸ் பண்ணும்போது அப்போ அதெல்லாம் உண்மைதான் போல, நம்ம கேட்ட கதைகள்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த காலத்தில் எங்களால் அதை விட்னஸ் பண்ண முடியுது. அது வந்து அப்படியே அவர் நம்மளை கையை பிடிச்சி இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துட்டு திடீர்னு ஓகேப்பா இனிமேல் நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. அவர் எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு கோல் இருக்குது. அதை நோக்கி அவர் போராடணும் போது ஒரு ஃபேன்ஸாக நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறது தான் அதுக்கு அவருக்கு கொடுக்குற நம்ம ரெஸ்பெக்ட்ன்னும் போது ஸ்மைல் வித் பெயின் தான் சார். விஜய் படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் வருஷத்துக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னா வந்து எனக்கு வந்து மெர்சல் சார். மெர்சலில் வந்து ஒரு சம்பவமே இருக்குது. எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கவே இல்லை, பயங்கரமாக தேடி இது பண்ணுறோம், எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. அப்போ ஆவடியில் ஒரு தேட்டரில் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி ஒரு 4 டிக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூல் சொன்னேன் சார், ராகுல் யோகி நாங்களாம் அது எடுத்துட்டோம். அந்த டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அப்போ என்னென்னா அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு வேறு ஒரு ஷூட் இருக்குது. அந்த டைமில் தான் இந்த சேனல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு ஷூட்டு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஷூட்டுக்கு போகணும், ஆனால் டிக்கெட் எடுத்துட்டேன். தளபதி படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுமே, ஐயோ அது வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்றது ஒரு ஆர்வன்றதை தாண்டி ஒரு ப்ரைடாக மாறிடுச்சு. இல்லைன்னா நான் தளபதி ஃபேன், நான் பார்க்காம நீ போய் பார்த்துருவியா, அந்த ஒரு இது வந்துச்சு. அதனால் போய் பார்க்கணும்னு சொல்லி இப்போ என்ன ஆவடி, நான் இங்கே கோடம்பாக்கத்தில் இருக்கேன், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் அப்படின் போது அப்போ பைக்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தட்ட பைக்கை வாங்கிட்டு பல்சர், அதுவே உடஞ்ச பைக்கு, அதை வாங்கிட்டு போகிறேன், வேகமாக போகிறேன் சார். போனால் கரெக்டாக ஆவடி கொஞ்சம் முன்னே அண்ணனூர்னு ஒரு ஏரியா வரும் சார். அங்கே போனால் செம பள்ளம் இல்லோன்னு நான் போகிறேன், பள்ளத்தில் முறுக்கிட்டு போனவன் இப்படி கிளச்சை இப்படி நவுத்துனேன் சார், அப்படியே காலோட வருது கிளச்சு. ஏய் கிளச்சு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள அப்போதான் புரிஞ்சுது. சரின்னு செட்டெலாம் பண்ணல, அப்படியே எடுத்து போட்டு ஓரம் நிப்பாட்டுறதுக்குள்ளே அந்த பள்ளத்தில் போயிட்டு முட்டிக்கின்னு எகிரி போனேன் சார். போய் தேய்ச்சினே போய் ஊழ்ந்தேன் கீழே. எந்திரிச்சு பார்த்தா முட்டி ரத்தம், கை இங்கெல்லாம் வந்து பேத்துக்கிட்டு ரத்தம். அந்த நடுக்கம் ஒன்று வரும்ல நமக்கு, அந்த மாதிரி திடீர்னு ஒரு நடுக்கம் வேர்வை, பயம் வந்தது. டைம் பார்க்குறேன் 8:45, இன்னும் காலவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளச்சை தேடுறேன். கிளச்சு எங்கே அப்படின்னு கிளச்சை தேடி எடுத்து குச்சி வச்சுலாம் சொருகிட்டு, அதனால் 2 கீர் தான், அதுக்கு மேலே போட முடியல, போட்டால் கலந்துட்டு வந்தது. 2வது கீர்லேயே முறுக்கி 40-45 வேகமாக போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நேரம் டைம் ஆகுதுடா, வாங்கடா எவன்ட்டையும் சொல்ல, எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறோம், எல்லாம் கத்துறாங்க, என்னால் கை கூட தட்ட முடியல, ரத்தம் கை ஃபுல்லாக இங்கே இருக்குது உள்ள கையில். அப்படியே இப்படியே வச்சு இப்படி பார்த்து நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வல் எல்லாம் பாப்கார்ன் வாங்க போயிட்டாங்கப்பா, செம்மையாக இருக்குல்ல படம் அப்படின்னு சொல்லி பேசிடும்போது, என்னடா ஒரு மாதிரி இருக்குது உடம்புலாம் அப்படின்னு, ஒன்றும் இல்லைடா ஏய் காட்டு சொல்லி தூக்கி பார்க்குறானுங்க, இங்கெல்லாம் ரத்தம். இப்படி ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? அவனுங்கெல்லாம் சிரிச்சானுங்க.
ஒருத்தன் கூட ஃபீலே பண்ணல. அசிங்கமா வண்டி ஓட்ட தெரியாம உழுந்துடுச்சு வந்திருக்க. தளபதி படம் பாக்குறதா வந்தேன்டா மச்சான், இவனை பாடுறா பைக்கு கூட ஓட்ட தெரியல, உழுந்துச்சு, எங்கடா வேற எங்கடா அடிபட்டிருக்கு, உண்மையை சொல்லு, வேற எங்க பட்டிருக்கு, அதெல்லாம் சட்டையெல்லாம் கட்டிட்டு பாக்குறானுங்க, விடுங்கடா. எனக்கு அந்த காயத்தை தாண்டி இவனுங்க பண்ணதுதான் ரொம்ப காயமா இருந்தது. பாவீங்களா அப்படின்றதுக்கு நல்ல வேலை செகண்ட் ஹாஃப் டக்குன்னு போட்டாங்க. படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் வந்து எங்களால் மறக்க முடியும். ஸோ விஜய் அதனால எனக்கு வந்து படம் நமக்கு என்னன்னா, இவ்வளோ காயப்பட்டு போயிருக்கோமே, படம் மட்டும் ஏதாவது நல்லா இருந்ததுன்னு போனால் படம் அப்படி இருந்தது மெர்சல். அப்பாடா! அதனால அது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு படம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய எல்லாமே சார் எனக்கு அவர் இது நல்லா இருக்கு நல்லா இல்லை, கிரிட்டிக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க சில பேர். எனக்குலாம் சுறாவே பிடிக்கும் சார் பயங்கரமா. சுறாலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும் போதெல்லாம் செமையா இருக்கு அப்படி. சுறா பிடிக்கும், எனக்கு புலி பிடிக்கும். நிறைய விஜய் சார் ஃபேன்ஸே வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கும். இன்றைக்கு யூடியூப்லேருந்து உங்களை மாதிரி முளைத்தெழுந்து வரணும் அப்படின்னு பல இளைஞர்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அதுலேருந்து வந்து வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு இளைஞர். நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் எது பண்ணாலுமே ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட பண்ணணும் சார். அதேமாரி அதை ஒரு நாள் பண்ணிட்டு நிப்பாட்டக்கூடாது. இப்போ ஆப்வியஸாக நான் வந்து அன்றைக்கி நம்ம அந்த கலக்க போது யார் ஒன்று பண்ணுறோம், ஃபஸ்ட் நாள் இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்றதோட நான் போயிருந்தேன்னா சத்தியமாக இன்றைக்கி நான் இங்கே உங்கள் எதிர்க்க உட்கார்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அதில் வெற்றியோ தோல்வியோ அதான் அகைன் எம்எஸ் தோனி சொன்ன மாதிரி தான், அந்த ரிசல்ட்டை நோக்கி பார்க்காம அந்த ப்ராசஸை மட்டும் நம்ம பண்ணோம்னா அது நமக்கு ஒன்று கொடுக்குன்றது நான் நம்புகிறேன். பட் அது டைம் ஆகும். இப்போ எனக்கு ஒரு 8 வருஷத்தில் வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தருக்கு 2 வருஷத்தில் வரலாம், இன்னும் ஒருத்தருக்கு அது 20 வருஷத்தில் வரலாம். ஆனால் அது வரும். பட்டு அந்த பேஷன்ஸோடு நீங்கள் அதை நம்பி அதை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வரும். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணணும் சார். நான் கேமராமேன் ஆகணும்னு ஆசை, ஆனால் நான் எடிட் பண்ணுறேன்னு வந்தால் அதில் யூஸே கிடையாது. என்ன பிடிக்குதோ அதை பண்ணோன்னா அதில் நம்ம கண்டிப்பாக ஷைன் ஆகலாம் அப்படின்றது நான் வந்ததை வச்சு எனக்கு ஒரு நாலேஜ் சார். ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ரீசெண்டாக ஒரு இதில் நம்ம ஷோலேயே நீங்கள் என்னை பற்றி சொல்லியிருந்தீங்க. அது வந்து எனக்கு இப்போ நான் சொன்னேன் சார், டிராகன் படம் வந்தப்போ எனக்கு அவ்வளோ பேர் கால் பண்ணாங்க. அதை விட எனக்கு நம்ம சேனலில் நீங்கள் பேசணுன்னே அப்போ தான் எனக்கு ஊரில் இருந்து ஒரு 8 வருஷம் பேசாத ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடுறான். என்னடா சித்ரா சார் உன்னை பற்றி பேசியிருக்காரு, என்ன சார் நான் அது தப்பு இல்லையா, தப்பு இல்லைடா பாசிட்டிவாக தான் பேசியிருக்காரு. அவ்வளோ பேர் அந்த மீம்ஸ் எனக்கு அனுப்புனாங்க சார். இவர் வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு யூடியூப்லேருந்து, வந்து இவர் அடுத்து ஹீரோவாகவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வேர்ட்ஸாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒரு லெஜெண்ட் அப்படின்னும் போது சார் சொல்கிறாருன்னா ஓகே, அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தீங்க சார். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பண்ணுன்றது உங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய மக்களை இது மாதிரி கூப்பிட்டு பண்ணி உங்கள் சேனல் இன்னும் 2K கிட்ஸ்லாம் தாண்டி 3K கிட்ஸ் வரைக்கும் நீங்கள் போகணுன்றது என்னுடைய ஆசை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டூரிங் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.